காளகட்டி ஆசிரமம் ரொம்ப 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 முக்கியமான இடம். இந்த நேரத்தில் மகிஷிக்கு தெரிஞ்சு இவன் வேஷம் போட்டு வந்திருக்கான், ஆரம்பிக்கலாம் சண்டையை அப்படின்னோடனே சண்டை ஆரம்பித்தாச்சு. அடி 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம், பயங்கரமான யுத்தம். இப்போது இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் பார்க்குறாங்க வானத்துலேருந்து. பா, என்ன நம்ம சின்ன பையன். ஏன்னா அந்த நாரதர் முதல்ல சொன்னபோது 12 வயசு பையன் கிளம்பிட்டா அப்படின்னும் போது இந்திரன் கேட்ட கேள்வி நாரதர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டானா, ஏம்பா மகிழ்ச்சி எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, ஒரு 12 வயசு பையனால் அப்படின்னு கேட்டபோது நாரதர் சொன்னாராம், சாதாரண 12 வயசு குழந்தை இல்லை, அனைத்து சக்திகளும் பெற்ற குழந்தை. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து சக்கரை கொடுத்து அமிச்சார் ஐயப்பனுக்கு மகிழ்ச்சி சம்ஹாரத்துக்கு. இருந்தாலும் கூட ஐயப்பன் தவம் செய்து பார்வதியிடம் சூலம் வாங்கியது ஒரு வரலாறு. ஐயப்பன் சாதாரண தெய்வம் இல்லைப்பா, அவர் தான் மகிழ்ச்சியை அழிக்க முடியும் அப்படின்னு இந்திரன்ட்ட சொன்னாராம். இப்போது இந்த காட்சியை மேலேருந்து பார்க்குறாங்க அவங்க சண்டையை. பா, என்ன ஒரு வீரம், என்ன ஒரு சக்தி. இப்போது மகாவிஷ்ணு பிரம்மாலாம் என்ன பண்ணுறாங்களா, சிவன் கைலாசத்தில் உட்காந்துருக்காராம், நேரம் அங்கே போகிறாங்களா, ஏய் என்ன உன் பையன் என்னம்மா சண்டை போடுறான், வாயா வந்து பாரியா அப்படின்னு. அப்போது சிவன் சொன்னாராம், அவனோட சக்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை இல்லை இருந்தாலும் நீ வந்து பார்க்கணும் அப்படின்போது அவள் அம்மா பார்வதி சொன்னாலாம், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை நீ வேண்டாம், இல்லை இல்லை நானும் வருவேன், நானும் என் பையன். இப்போ பையன் வந்து ஒரு பெரிய ஒரு பாடுறானோ இல்லைனா ஏதோ ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறானோ அதை வந்து அப்பா அம்மாவுக்கு பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்போது பார்வதியும் சிவனும் காளையில் ஏறி நேராக அந்த இடத்துக்கு வராங்க. இப்போது சண்டையை பார்க்கணும், காளை மேலே பார்க்க முடியுமா, அப்படி இறங்கி ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காளகட்டி ஆசிரமம் மேலே அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு சிவன் பார்வதி கோவில் இருக்குது, கண்டிப்பாக அதை தரிசனம் பண்ணோம். அந்த இடத்துல சிவன் என்ன பண்ணார், தன்னுடைய காளையை ஒரு இடத்துல கட்டினாராம். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் காளை கட்டி ஆசிரமம்னு பேர். சிவன் தன்னுடைய காளையை கட்டி நிறுத்திய இடம் காளகட்டி ஆசிரமம். அந்த இடத்துலேருந்து சிவன் பார்வதி 2 பேர் சேர்ந்து ஐயப்பனுடைய சண்டையை பார்க்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்க்கோலம் ஐயப்பனுக்கு. அடி 2 பேருக்கும் மகிழ்ச்சிக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது. ஒரு சண்டை மாறுதத்தோடு ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரில் ஐயப்பன் அந்த பார்வதி கொடுத்த சூலத்தால் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணி